டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயமுத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நாட்டு பருப்புகள், சல்பர் இல்லாத தேங்காய், ரசாயன கலப்பு இல்லாத எண்ணெய் வகைகள். தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் 9087128388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கோயமுத்தூர் அடுத்துள்ள மருதமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் குடமுழுக்கு இன்று நடைபெற்றது. முன்னதாக 3 நாட்கள் வேள்விகள் நடைபெற்றன. பொதுவாகவே தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளர்கள், தமிழ் மன்னர்கள், அரசர்களால், தமிழர்களால் கட்டப்பட்டு உலகத்திற்கே மெய்யியலை கற்றுக் கொடுத்த, ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்த தமிழர்களுடைய கோவில்களில் தமிழில் மந்திரம் ஒலிப்பதில்லை. விஜயநகர பேரரசு காலத்திற்கு பிறகுதான் இத்தகைய மாற்றம் நடைபெற்றது. அதற்கு முன்னதாக தமிழர்களே, அதிலும் குறிப்பாக பண்டாரத்தார், அதே போல தமிழருடைய பல்வேறு பறையர்கள் உள்ளிட்ட அதே போல ஒவ்வொரு குடி மக்களும் அவர்கள் வழிபடு தெய்வமாக இருக்கக்கூடிய கோவில்களிலெல்லாம் அவர்கள் பூசைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அர்ச்சனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜயநகர பேரரசு காலத்தில் அமைச்சராக வந்த ராமப்பையர் என்கிற ஒரு பிராமணர், தெலுங்கு பிராமணர் காலகட்டத்திற்கு பிறகுதான் முதலாக அவர் பழனி கோவிலுக்குள் பண்டாரங்களை வெளியேற்றிவிட்டு பிராமணர்களை உள்ளே நுழைக்கிறார். அதுதான் முதலாக பிராமணர்கள் கருவறைக்குள் நுழைக்கப்பட்ட காலம், சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்படிப்பட்ட நிலையில் அந்த ஆட்சி காலம், விஜயநகர ஆட்சி காலம் எல்லாம் முடிந்து போய் அதற்கு பிறகு தற்பொழுது பிரிட்டிஷ்காரர் ஆட்சி கடந்து போய் அதற்கு பிறகு விடுதலை பெற்ற இந்த காலகட்டத்திலும் 1947 இன்று வரை தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் கோவில்களில் கருவறைக்குள் சமஸ்கிருதம் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. குடமுழுக்கின் போது சமஸ்கிருதம் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர் மெய்யியலினுடைய, தமிழர் ஆன்மீகத்தினுடைய எதையுமே பிரதிபலிக்காத அந்த சமஸ்கிருத சொற்களைத்தான் நாம் பெரிய அதிசயம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழில் மட்டும்தான், தமிழ் மொழியில் மட்டும்தான் ஆன்மீகம் மற்றும் மெய்யியலுக்கான அத்தனை மந்திரங்களும் அது உள்ளபடி அடங்கி கிடக்கிறது. காரணம், தமிழ் மொழி இறை மொழி என்றே பொருள். இத்தகைய நிலையில மருதமலை முருகன் கோவிலிலும் குடமுழுக்கு நடைபெற்ற போது முன்னதாக தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. வழக்கம் போல திராவிட மாடல் அரசு, அதாவது சமஸ்கிருதம் என்கிற திராவிடம் என்கிற சொல்லையும் ஆங்கிலமான மாடல் சொல்லையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசிடம் கோரிக்கை வைப்பதே வீண் என்றாலும் கூட தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசிடம்தான் கோரிக்கை வைக்க முடியும் என்ற அடிப்படையில் வைக்கப்பட்ட போது நிராகரிக்கப்பட்டதால் உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள் பக்தர் பெருமக்கள். அப்படி நாடும் பொழுது ஏற்கனவே 2020 நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பிலும் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும், அவ்வாறு நடத்தப்படாவிட்டால் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதையெல்லாம் காரணம் காட்டி, இதையெல்லாம் ஒரு பொருளாக காட்டி மருதமலை கோவிலில் குடமுழுக்கு தமிழில் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்றத்தினுடைய கேள்விக்கு பதிலளித்த இந்து சமய அறநிலைத்துறை மொத்தம் உள்ள 72 குண்டங்களில் 36 குண்டங்களில் நாங்களே தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு தமிழில் நடத்துகிறோம் என்று உயர்நீதிமன்றத்தில் வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துவிட்டு வந்து இன்று குடமுழுக்கு நாளன்றும் முன்னதாக 3 நாள் வேள்வி நாளன்றும் அப்படி ஒருபோதும் அவர்கள் நடந்து கொள்ளாத வண்ணம் முழுக்க 72 குண்டங்களிலும் பிராமணர்களே அமர்ந்திருந்தார்கள். தமிழில் மந்திரம் ஒலிப்பது போல யாகசாலைக்கு வெளியே நின்று கொண்டு ஓதுவார்களை கொண்டு பாடல்களை பாட வைத்து ஒரு நாடகம் ஆடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நேரில் சந்தித்து தொடர்ந்து மருதமலையில் குடமுழுக்கு தமிழில் நடத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய முதன்மையானவர்களில் கணபதி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் நித்யானந்த பாரதி ஐயா அவர்கள் இங்கே அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு கோடிட்டு காட்டிட்டேங்க. ஏன்னா மக்களுக்கு இந்த நேர்காணல் எதற்கு அப்படிங்கிறது புதிதாக பார்ப்பவங்களுக்கு தெரியாதனால சொன்னேன். ஐயா, இப்போ 72 குண்டங்களும் 36 குண்டங்கள் வந்து தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு நடத்தணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் குடமுழுக்கெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு புதிய தலைமுறை உள்ளிட்ட முதன்மையான ஊடகங்கள்லாம் மிகச்சிறப்பாக சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் சரிசமமாக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அப்படின்னு செய்தி வருது. என்ன நடந்ததுங்கய்யா? உண்மை சொன்னாங்கன்னா, நீதிமன்றம் வந்து 72 குண்டங்கள் இல்லை 36 தமிழுக்கு சரிபாதி கொடுக்கணும்னு சொல்லிச்சு இல்லைங்களா? அந்த உத்தரவு எடுத்துக்கிட்டு நேராக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நேராக நம்ம இங்கே போகிறோம், மருதமலைக்கு போகிறோம். மருதமலைக்கு போய் அங்கே இந்து சமய அறநிலையத்துடைய உதவி ஆணையரை பார்த்து, ஐயா இந்த மாதிரி வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது,
அந்த உத்தரவின்படி நீங்கள் செயல்படுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆமாங்க நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செயல்படுத்திடுவோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் கேட்குறோம், சரி அந்த 36 பேர் தமிழில் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தமிழில் பண்ணுறவங்களோட அவங்க என்ன எங்கே படித்தாங்க, இந்த தமிழில் படிச்சிருக்கிறாங்கன்னு அதோட அவங்களோட சான்றிதழ் பட்டியல் பெயர் பட்டியல் 36 பேர் பெயர் பட்டியல் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, 20 பேரோட பெயர் பட்டியல் என்கிட்ட வந்துருச்சு, இன்னும் 16 பேர் வர வேண்டியது இருக்கிறாங்க, அந்த 16 பேர் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் வேள்விக்கு முன்னாடி அதாவது வேள்வி சாலை தொடங்குறதுக்கு முன்னாடி 3 நாள் கேட்டோம். அதுக்கு அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க. நாங்கள் நம்பிட்டோம். சரி, அவங்க எந்த அவரும் நல்ல ஆணையர் துணை இருக்கிறாரு, அவர் சொன்ன நம்பிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் சரின்னு சொல்லி போட்டு பட்டியல் உறுதியாக கொடுத்துறேன்னு சொன்னால் சரின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி பண்ணிட்டோம். ஆனால் அவர் வந்து அடுத்த நாள் நாங்கள் கேட்டக்கு அடுத்த நாள் மாலை தான் வேள்வி தொடங்குது. அந்த வேள்வி தொடங்குறப்போ தமிழில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு நாங்கள் போனோம். ஆனால் அதுக்கான சூழல் தெரியல நம்மளுக்கு. சரி, அடுத்த நாளும் போகிறோம். அடுத்த நாள் போனால் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டேஜ் ஓட்டிருக்காங்க, மேடை அமைச்சிருக்காங்க. அந்த மேடையில் வந்து ஒரு 10 ஓதுவார் உட்காந்து தமிழில் பாடுறாங்க. நல்லா திருப்புகழ் பாடினாங்க, 12 திருமுறைகள் பாடுறாங்க. அதெல்லாம் வந்து எந்த குறையும் அவ்வளோ அருமையாக வந்து பாடுறாங்க. அதுவும் அவங்க ஒரே சமயத்தை சேர்ந்தவங்க தான் அவ்வளோ அருமையாக பாடுறாங்க. அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு, சரி நம்ம நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டு இருக்குது, 36 பேர் தமிழில் வந்து கூட்டத்திற்கு முன்னால் அமர்ந்து தமிழில் மந்திரங்கள் ஓதி வேள்வி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கணக்குங்க. அப்போ ஒவ்வொரு அந்த வேள்வி பொருட்கள் உள்ள போடுறப்பவுமே தமிழில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம அதற்கெல்லாம் வந்து மந்திரங்கள் இருக்கு. பல குடமுழுக்கை வந்து பேரூர் ஆதீனம் வந்து தொடர்ந்து வந்து கொங்கு மண்டலம் முழுவதுமே நடத்திட்டு இருக்காங்க. ஆமாங்க, பேரூர் ஆதீனம், சிறவை ஆதீனம் முழுக்க உலகம் முழுக்க நடத்துறாங்க. இப்ப நம்மளுக்கு துபாயில வந்து ஒரு கோயில்ல வந்து குடமுழுக்குன்னா ஆதீனங்கள போறாங்க. இப்ப அமெரிக்கா போறாங்க. கோயம்புத்தூர்ல இப்ப நம்ம இந்த அலுவலகம் அமைந்திருக்க சுத்தி இருக்க கோயில்கள் குடமுழுக்கு வந்து சிறவி ஆதீனம் வந்து பேரூர் ஆதீனம் 2 பேரும் வந்து தான் நடத்துறாங்க. முழுக்க தமிழில் அழகா நடத்துறாங்க. ஒரு சொல்லை கூட நீங்க சமஸ்கிருத சொல்லி பார்க்க முடியல. அதாவது 3 நாள் வேள்வினா 3 நாள் முழுமையா நடத்துவாங்க. எந்த இடைவெளி விட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மேடையை அமைச்சு பாட்டு பாடலாம் கிடையாதுங்க. அது வேள்வி குண்டத்திலே பாடுவாங்க. பாட்டு கச்சேரி மாதிரி தான் இது. 12 திருமுறைகளை ஓதினாலும் கூட இந்த பக்கம் பாட்டு கச்சேரி நடக்கும், அந்த பக்கம் வந்து வேள்வியும் பிராமணர்களே செய்வாங்க. தமிழ் வேள்வியாளர்கள் கிடையாது தமிழ்ல. ஆனா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே சிவாச்சாரியர் இருக்கிறாங்க, எங்களது வந்து மகிழ்ச்சி தான், நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. அவங்களே பிரிச்சுட்டாங்க. 36 வேத பிராமணர்களும் 36 சிவாச்சாரியர்களும் பண்றாங்கன்னு அவங்களே வந்து நீதிமன்றத்தையும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நம்ம அதெல்லாம் ஒன்றும் வேறுபாடு இல்லைங்க. அது நம்ம அவர்கள் தமிழ்ல பண்ணா போதும், நான் வேற எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க தமிழ்ல பண்றதுன்னு சொல்றேன். தமிழ் வேள்வியாளர்கள் பண்ணணும் அப்படிங்கிறது முறை. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் முறையா இல்லை. இப்போ நாங்கள் சிறவியாதீனமாகட்டும், அதே போல நீங்க வந்து பேருராதீனம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூரார் அந்த சத்தியபாமா அம்மா, மூங்கிலடியார் போன்றவங்கெல்லாம் அவர்களெல்லாம் இது பற்றி அறிந்தவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிராமணர்களுக்கு வந்து தமிழில் குடமுழுக்கு செய்வதற்கான பயிற்சியே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் அடிப்படையா இருக்கு. ஆனால் சில பிராமணர்கள் வந்து வெளியே வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பண்ணுறாங்க, இருமொழியிலையும் பண்ணுறாங்க. 2 சமஸ்கிருதம் தமிழ் 2 குடமுழுக்கே பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த 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 படிச்சிருக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க. நல்லது. ஆனால் இங்கே நடைமுறைப்படுத்தலை. அவங்க வந்து பண்ணுறாங்க நிறையா. இப்போ சமீபத்தில் நடந்த எங்கள் சொந்தக்காரர் இதில் வீட்டில் கூட இங்கே ஒரு ஆண்டு நிகழ்வில் கூட தமிழ் சமஸ்கிருதம் 2 மொழியிலையும் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பண்ணல. மருதமலையில் அப்படி நடக்கல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் 2ஆம் நாள் போய் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த பக்கம் வந்து கச்சேரி மாதிரி உட்காந்து மேடையில் உட்காந்து பாடுறாங்க. அது வந்து வேள்வி அந்த அரங்குக்குள்ளே உள்ள விடுறது இல்லை இவங்களை. இவங்க ஓதுவார்கள் உள்ள இல்லை. அது வேள்வியல் தான் பண்ணணும் அப்படின்னு தான் ஒன்று இருக்கு. ஓதுவார் பாட்டு பாடுறதோட சரி, வேள்வியல் பண்ணணும்னு இருக்கு. இப்போ அந்த வேள்வி குண்டத்தில் வந்து போடணும் இல்லைங்களா, அது போடவே இல்லை. அப்போ என்னன்னா, இவங்க சத்தமாக பாடுறப்போ அப்போ அது என்ன சொல்கிறான்னு காது கேட்கறது இல்லை நம்மளுக்கு. அவங்க தமிழில் சொல்கிறாங்களா சமஸ்கிருதம் சொல்கிறாங்களான்னு காது கேட்கறது இல்லை. ஆனால் நாங்கள் இணை ஆணையர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஐயா இந்த மாதிரி வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டோம். அப்போ எப்போங்க 2 நாளைக்கு முன்னாடி இந்த விழா நடக்கிற முன்னாடி. அதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஓதுவார்கள் பாடிட்டு இருப்பாங்க, அப்போ நீங்கள் போய் வீடியோ எடுத்தீங்கன்னா அந்த வீடியோ சத்தத்தில் அந்த பாட்டு சத்தம் தான் கேட்குமா ஒழிய இவங்க சொல்ல சத்தம் கேட்காதுன்னு சொன்னார். அப்போ எங்களுக்கு புரியல, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ளே சொல்கிற மந்திரத்தை வந்து வெளியே கேட்காத மாதிரி இங்கே வந்து பாட்டு வந்து தமிழில் வந்து 12 திருமுறைகளும் திருப்புகளும் பாடிட்டாங்க. அப்போ நமக்கு கேட்கல, என்ன பாடுறாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னு வெளியே தெரியவே தெரியாத அளவுக்கு
நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நீதிமன்றத்துல கொடுத்திருக்கீங்க 36. அப்ப 36 பேருக்கும் அங்க வந்து ஒலிவாங்கி வைத்து அவர்கள் தமிழில் வந்து மந்திரங்கள் சொல்லி அவர்கள் வேலை நடத்துவதை கேட்டு காட்டியிருக்கணுமா வேண்டாமா? காட்டியிருக்கணும். அப்புறம் என்ன அது வந்து இது அதுக்கு தாங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இந்த 2 நாளாக பார்த்துட்டு அவங்க ஒன்றும் சொல்லலைங்க. அப்போ சரி நம்ம போய் அந்த 36 பேர் லிஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த 36 பேர் பட்டியலை கொடுங்க, 36 பேர் யாரு காட்டுங்கன்னு சொல்லிட்டு மனுதாரர் சுரேஷ் பாபு வந்தார். அந்த கொற்ற மலையில் கூட அவர் உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் வந்து அதை வந்து வாங்க பார்க்கலான்னு சொன்னார். நாங்களாம் என்ன பண்ணோம், காலையிலேருந்து அங்கே உட்காந்துருக்குறோம், சத்தமே கேட்கல. அப்படி அப்படி சொல்கிற கேட்கவே இல்லைங்க, வாங்கன்னு சொன்னால் வந்தார். வந்து அந்த இணை ஆணையரை கூப்பிட்டு மேலே போனோமுங்க. மேலே போனோம்னா அவர் என்ன சொன்னார், அவர் இன்னொரு ஓதுவாரை கூப்பிட்டு இவருக்கு போய் யாருன்னு காட்டுங்க அப்படின்னு சொன்னார். அவர் காட்டினா என்ன ஆகி போச்சுன்னா, அவர் அது இதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டார் அங்கிருந்த அவரு. அப்புறம் நாங்கள் என்ன திருப்பி ஒரு பூ கட்டடத்தில் இருந்தார் இணை ஆணையர். பூ கட்டடத்தில் போய் ஐயா இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து காட்டிடுங்க அப்படின்னோம். நான் 2 நாள் உட்காந்துருக்கோம், எத்தனை முறை காது கொடுத்து கேட்டாலும் தமிழ் ஒழிக்கிற மாதிரி தெரியலிங்க. உடனே அவர் சொல்லி இப்போ ஒழிக்குது பாரு, சத்தம் கேட்குது இல்லைங்களா, அது ஓதுவார் பாடுற பாட்டு. ஓதுவார் பாடுகிற 18 திருமுறை பாடல்களுக்கும் இங்கே வேள்வி மந்திரங்களுக்கும் வேறுபாடு கிடையாது, சம்மந்தம் இல்லை. அப்போ வந்து அந்த வேள்வி இருக்க கும்பத்துக்கு வந்து சக்தி கொடுக்கணும்னா தமிழ்ல பாடுறது தான். அந்த அந்த வேள்வி மந்திரங்கள் சொற்களை சொல்லி சக்தி கிடைக்கும், சக்தி தான் கொண்டு போய் அங்கே வைக்க போறாங்க. அதான் அந்த திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழான்னு தமிழ்ல அந்த பேர் சொல்றதுக்கு காரணம், அந்த நன்னீராட்டுக்கு சக்தி கிடைக்கிறது, நீருக்கு சக்தி கிடைக்கிறதுங்கிறது தான். அதை வந்து இவங்க சொல்லல. அப்புறம் என்ன சொன்னார் அடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அங்க அலுவலர் அம்மாவை கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி போங்கன்னு சொல்லி. அப்ப நாங்க திருப்பி அவர் சொல்றோம், நாங்க வந்துங்க அங்க சுத்தி வராங்க, நேற்று இன்னைக்கெல்லாம் சுத்தி வராங்க, தமிழ் கேட்க மாட்டேங்குதுங்க, ஏங்க நீங்க திருப்பி நீங்களே வராம ஏங்க அந்த அம்மாவை அனுப்பிச்சுடுறீங்க அப்படின்னு கேட்குறோம். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லைங்க இந்த அம்மா இங்கே இருக்க அலுவலர் தான், எங்களுக்கு தெரியும் அந்த அம்மா அலுவலர்னு தெரியும், அந்த அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் போகிறோம். சரி வாங்கன்னா அந்த அம்மா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் வந்தாலும் அந்த அம்மாவும் நல்லா போஸ்டிங்கில் இருக்கிறாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த வேள்வி சாலையில் மேலே எங்களை அனுப்பிச்சு ஒரு ரவுண்டு சுற்றி வாங்க, எங்கே தமிழ் இல்லையான்னு நல்லா காவுறது கேளுங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் போய் சுற்றி வந்து பார்க்குறப்போ அந்த அம்மாவை காணோம். அந்த அம்மாவும் போயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சின்ன சிறுபள்ளித்தனமா நடந்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் மேலேருந்து கீழே வரணுங்க, கீழே வந்து இவங்களை கூட்டிட்டு போகணும், அது ஒரு பெரிய சிரமம் இருக்கு. இவங்க ஏற்கனவே வந்து சத்யபாமா அம்மாவும் மற்றவங்க இவங்களாம் கேட்குறப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இருங்க சொல்றேன் வாங்க, மேலே இருந்தா கீழே பட்டியல் கொடுக்குறாங்கிறாரு, கீழே போனா மேலே வருதுன்னு சொல்றாங்க, கட்டியிருக்காங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னாங்க, 36 குண்டங்கள் தமிழ், 36 குண்டங்கள் சமஸ்கிருதம், 36 ஒலி வாங்கி வைங்க. இவர்கள் மந்திரம் சொல்லி முடிச்சோடனே இவங்க சொல்லுங்க, இவங்க முற்றோதல் மாதிரி கூட பண்ணிருக்கலாமே. முற்றோதல் பண்ணுவோம்ல, 2 பேர் அமர்ந்து கொண்டு 2 அணிகள் அமர்ந்து கொண்டு முற்றோதல் பண்ண மாதிரி பண்ணியிருந்தா கூட நமக்கு வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. இவங்க வாய முணுமுணுன்னு அது நமக்கு வந்து தமிழாக காது கொடுத்து அது அவர் என்ன சொல்றாரு கேட்டக்கூடாதுக்கா பின்னாடி தமிழ் ஓதுவார்களை வச்சு என்ன மொழி சொல்றாருன்னு இப்போ அதே இவங்க சீட்டிங்கா இருக்குது. இவங்க தமிழ்ல சொல்லியிருக்கலாம் தாராளமா, அந்த ஓதுவார் சொன்ன நேரம் போக இவங்க தமிழ்ல தாராளமா சொல்லலாம். இப்ப எப்படி ஓதுவார் இப்படி இல்லைன்னா கூட அவங்க என்ன இப்படி ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு நம்முடைய பேரூராதீனம் சிறவியாதீனம் போன்ற பெரியவங்களோட அமர்ந்து ஐயா இந்த மாதிரி பண்ணணும், நீங்கள் எங்களுடைய என்னன்னா இது இந்து சமய அறநிலைத்துறைங்க உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம் இந்த பிராமணர்களுக்கெல்லாம், அவங்கள விட்டுட்டு கூப்பிட்டோம்னா அவங்க யூனியன் மாதிரி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க, அதனால அவங்கள வச்சே பண்றோம். அப்ப தமிழ் 36 பேருக்கு நீங்க மந்திரங்கள் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கூட வாங்கிருக்கலாமே, தாராளமா வாங்கலாம். அதுதானே முறை. அது நம்ம கலந்துரையாடாம உங்களை வந்து சிறுபிள்ளைத்தனமாக போக்கு காட்டிக்கிட்டு இதா பாரு அதா பாரு குழந்தைகிட்ட வந்து காட்டிட்டு போறது என்ன ஒரு அதிகாரிகளுக்கு உண்டான ஒரு நாகரிகமே இல்லையா? அது அதான் இந்த சொல்லுவாங்க தெரியுங்களா, யார் அந்த சாருங்கிற மாதிரி. யார் அந்த 36 பேர், யார் அந்த 36 பேரும் பொழுதே போயிடுச்சுங்க. அந்த 2 நாள் பொழுதே போயிடுச்சு. அந்த 36 பேர் காட்டுக்கு என்ன பண்ணாங்க, இன்னைக்கு ஏதாவது கோபுரத்திலே இறங்க தமிழ் ஒலிச்சுதா? இல்லைங்க, அது வழக்கமா வந்து வர்ணனை தமிழ்ல பண்ணுவாங்க, எல்லா கோயிலையும் வர்ணனை தமிழ்ல மேல வந்து கும்பம் குடமுழுக்கு கீழே வந்து அது சமஸ்கிருதம் சொல்லிட்டு கீழே ஓதுவார் வச்சு செஞ்சிடறாங்க. அது வந்து இப்ப அதே மைக்ல வந்து சமஸ்கிருதம் சொல்லுவாங்க, மாறி தமிழ்ல மாறி சொல்லுவாங்க அங்க. ஏன்னா அங்க நீங்க மைக்ல வந்து ஒளி வாங்கிற வேற சத்தம் கேட்கறப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. தெரியாது. இப்ப என்னன்னா இப்ப ஒரு சந்தேகம் என்னன்னா, நீதிமன்றம் எதை கொண்டு ஒப்படைப்பாங்கன்னு தெரியல. இவங்க நீதிமன்ற உத்தரவு வந்து இருக்குது, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இன்னைக்கு ஊடகத்துல வந்துருச்சு, ஊடகத்துல வர வச்சுட்டாங்க, நீதிமன்றத்தில் கூட காட்டுவாங்க பாருங்க, பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக தமிழிலும் சமஸ்கிருதம் நடைபெற்றதாக. ஏன்னா இவங்க கொடுக்குற செய்தி தானே, ஆனா இது நடைமுறையில் நம்ம பார்த்தோமே அது எங்க இருந்துச்சு அப்படிங்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னாங்க, நீதிமன்ற உத்தரவுகளையே இப்படி அவமதிக்கும் அளவுக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அப்படி என்ன இருக்கு நினைக்கிறேன். அதான் புரியலைங்க, அது ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ் கோவில், தமிழ்நாட்டுல இப்ப ஆட்சி வந்து முருகப்பெருமான் தமிழ் கடவுள்,
தமிழ் கடவுள் ஆஸ்திரேலியாவில் இல்ல, ஆஸ்திரேலியாவில் இருக்க கூட தமிழ் வழிபாடு பண்றான். ஏன்னா இப்போ மற்ற கடவுள் வந்து தமிழ் கடவுள்னு சொல்றதில்ல, தமிழர் கடவுள்னு சொல்றோம். இப்போ சிவனை, விநாயகரை, பெருமாள் எல்லாம் தமிழர் கடவுள்னு சொல்லுவோம். முருகன் தமிழுக்கு, மொழிக்கான கடவுள் தான் முருகன், முருகன் தான் தமிழ். மொழிக்கான. அங்க போய் நீங்க சமஸ்கிருதத்துல வந்து பண்ணுவேன்னு இந்த திராவிட மாடல் அரசு அடம்பிடிக்குது. ஆமாங்க, அதான் புரிய மாட்டேங்குது. என்ன புரியல, திராவிட மாடலுக்கு சமஸ்கிருதத்து மேல அப்படி என்ன காதல்? இந்திய எதிர்ப்பு திணிப்பு நாங்க தான், சமஸ்கிருத பார்ப்பனியத்தை உள்ளே விடாமல் தடுப்பது நாங்க தான், பிராமணியத்தை உள்ளே வராமல் தடுப்பது நாங்க தான், நம்மளை பார்த்து சங்கின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க நடந்தது பூரா பாஜகவோட 10 அடி முன்னாடி போய் எல்லாம் சமஸ்கிருதத்தை காப்பாத்துறாங்க. அதான் அவங்களே மனம் இறங்குறாங்க. அதாவது அவங்களே மனம் இறங்கிங்க, பிராமணனே மனம் இறங்கி தமிழ்ல பண்றாங்க, வந்திருக்காங்க. அவங்களுக்கு கூட மனசாட்சி இருக்கு, மனம் வந்து இறங்கி பண்றாங்க. இப்ப 36 பேர்னு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை 36 பேர் பிரிஞ்சுக்குங்கப்பா, பிரிஞ்சுட்டு இந்த வேலையை கொண்டு நீ உட்காந்துக்கு, அது நீ உட்காந்துக்கு மாத்தி மாத்தி சொல்லுங்க. இது பெரிய விஷயம். அவங்களுக்கு தான் தெரியும் மந்திரம் தமிழ்ல சொல்றது, தமிழ்ல தான் அதை சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. சுலபமா அவங்க சொல்லிடலாம். அவங்களுக்கு கிடையவே கிடையாது, குடமுழுக்கு மந்திரம்லாம் கிடையாது சமஸ்கிருதத்துல அவங்களுக்கு. இல்லைங்க, அவங்க சில வேத பிராமணன் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தவங்க அவங்க ஒன்று சொல்றாங்க, இவங்க ஒன்று சொல்றாங்க. மாத்தி மாத்தி சொல்றதுக்கு பதிலா தமிழ் இது தமிழ் அப்படியே சமஸ்கிருத மொழிபெயர்த்து சொல்லிக்கலாம். நம்ம அவங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லைன்னா கூட. ஆக மொத்தத்தில் வந்து இது வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறையே கொடுத்த அந்த உறுதிமொழிக்கு ஏற்று நடக்கல. அதே போல தமிழ் சமஸ்கிருதம் இரண்டும் முறையாக நடத்தல. அப்போ ஒரு கணக்கு காட்டியிருக்காங்க. அப்போ சமஸ்கிருதத்தில் முறையாக நடத்தல, அதையும் சரியா பண்ணாங்க சொல்றாங்க. நீங்க சரியா பண்ண நிறைய நம்ம தமிழறிஞர்கள் சொல்றாங்க, சமஸ்கிருதத்துல முதல்ல இவங்களுக்கு குடமுழுக்கு மந்திரம் கிடையாது, அர்ச்சனைக்கு மந்திரம் கிடையாது, அதே அறகுறையா தான் இருக்குன்றாங்க. அப்ப எதுக்கு இவ்வளவு வீராப்பு பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஆக இப்போ மணியரசன் ஐயா அறிக்கை விட்டுருக்காங்க தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர். இப்போ இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம சுரேஷ் பாபு ஐயா, அதே போல அவங்க இன்னொரு நாம் தமிழருடைய விஜயராகவன் ஐயா, நாம் தமிழர் கட்சி, அவங்க முதல்ல அந்த அடிப்படை, அதுக்கு பிறகு இவங்க எங்ககிட்ட தமிழ் வேள்வியாளர்களே இருக்காங்க அப்படின்னு பேரூர் ஆதீனம் சார்பில் போடப்பட்டது. அது எல்லாம் நீதிமன்றம் உள்வாங்கினாலும் கூட இவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை உள்வாங்காம இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்குங்க. ஆமா, நீதியரசர் சிறந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சரி, இப்படி ஒரு தீர்ப்பை கொடுப்பாராங்கிற இனி நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு, நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு மட்டும் இல்லை, பிராமணருக்கு நல்ல வாய்ப்பு, இந்து சமய அறநிலையத்துறைக்கு நல்ல வாய்ப்பு, தமிழ் மொழிக்கும் நல்ல வாய்ப்பு, எல்லாத்துக்கும் மூணுக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு பயன்படுத்தாம விட்டாங்க. மிக்க நன்றிங்க. நம்ம மீண்டும் இப்போ நீதிமன்றத்தில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போங்க. நன்றி, சந்திப்போம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். அதனை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.